வரப்போகின்ற ஒரு காலத்தை நாம் இன்று முழுமைக்கும் காணலாம். உங்கள் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய எடைகள், உங்கள் குடும்பத்தில் நடந்த சண்டைகள், உங்கள் இதயம் அமைதியை இழந்த தருணங்கள், இதற்கு காரணமான சில கிரகநிலைகள் எப்படி உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தியது. ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகின்ற வெளிச்சத்திற்கான ஒரு காலம் இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். துலாம் ராசி பெண்களுக்கு கடந்த 4 முதல் 5 மாதங்களாக துலாம் ராசி பெண்கள் அனுபவித்து வரக்கூடிய மன அழுத்தங்கள் சாதாரணமான ஒன்றாக இருக்காது. முக்கியமா உங்களுடைய மனதிற்குள் உள்ள இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமே தெரியாம ஒரு உடல் சோர்வானது ஏற்படும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் செய்ய ஒரு ஆசையானது குறைந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு குடும்பத்திலிருந்து மன ஆதரவானது இல்லாத ஒரு உணர்வு உங்களுக்கு இருப்பது போல இருக்கும். எல்லாரும் இருப்பாங்க, இருந்தாலும் உங்க குடும்பத்திலிருந்து ஒரு மன ஆதரவு, நமக்காக யாரும் பேச மாட்டேங்க, நமக்காக யாரும் வாழ மாட்டேங்க அப்படின்னு இந்த துலாம் ராசி பெண்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். திடீர்னு உங்களுக்கு கோபம் வரும். ஆனா அந்த கோபம் ஏன் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. திடீர்னு உங்களை யாராவது ஏமாற்றி விட்டு சென்று விடுவாங்க. நேற்று வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டு அவங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டியதை ஒன்றை நிச்சயமாக உங்களிடமிருந்து எடுத்து விட்டு சென்றிருப்பாங்க. இதுவரை இது உங்களுடைய மனதிற்குள் இருந்த சில சோகங்கள். அடுத்ததாக வீட்டில் அமைதி இல்லாமல் இருப்பது, குடும்பத்தினருக்கிடையே ஒரு கருத்து முரண்பாடு இல்லைன்னா சந்தேகங்கள் இது ஏற்பட்டு கொண்டிருக்கும். புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நீங்க சாதாரணமா எதையாவது ஒன்று பேசி கொண்டு இருக்கும் பொழுது உங்களை குத்தி காட்டுற மாதிரி அவங்க எதையாவது ஒன்று பேசுவாங்க. அதனை நினைத்து நீங்க மறக்க முடியாத சில நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் கூறியதை யாரும் கேட்கவில்லை என்ற உணர்வு இது உங்களுடைய மனதிற்குள்ளிருந்து பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் பெரிய சண்டைகளாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக நிதியில ஏற்படக்கூடிய தடைகள், வரவேண்டிய பணம் உங்களுக்கு வராமல் போனது, முயற்சி செய்த வேலைகளில் தடைகள் ஏற்பட்டது, கடன் சுமையானது உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போனது, இதெல்லாம் நிதி பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்னும் சிலர் பேருக்கு உடல் நலத்துல குறைபாடுகள், தலைவலி, மன அழுத்தத்தால் தூக்கம் இல்லாமல் இருப்பது, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் பிரச்சனைகள், இது அனைத்தும் துலாம் ராசி பெண்கள் கடந்த சில மாதங்களாக தாங்கிக் கொண்டிருந்த உண்மையான ஒரு நிலைமையாக இருக்கும். ஆனா இந்த ராகு கேது காரணமா உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும். துலாம் ராசிக்கு ராகு கேது அமைந்த விதமே உள்ளே ஒரு போர், வெளியே ஒரு அழுத்தம். இதுதான் உங்களை உணர வைத்திருக்கக்கூடிய ராகு கேதுவின் பிரச்சனைகள். ராகுவால் ஏற்பட்ட பாதிப்புகள், மனதிற்குள் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்பியவர்கள் ஏமாற்றி செல்வது, வீட்டில் அமைதியில்லாத சிக்கல்கள் ஏற்படுவது, நீங்க போட்ட திட்டங்கள் அனைத்தும் தடைப்பட்டு நின்று விடுவது, உழைப்புக்கு மதிப்பு கிடைக்காமல் போயிருப்பது, உங்களுடைய கருத்தை யாரும் மதிக்காமல் இருப்பது, இதுதான் உங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள். அடுத்து கேதுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் எப்படி தெரியுமா இருந்தது. உறவுகள்ல பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஏன் ஒரு வருடங்களோ நீண்ட ஆண்டுகள் கூட நீங்க உங்களுடைய காதலனிடமோ இல்லைன்னா யாரிடமாவது ஒரு உறவுகளிடமோ நீங்க பேசி கொண்டு இருப்பீங்க. அப்படி பேசி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு இடைவெளியானது திடீர்னு ஏற்படும். அதற்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தை இல்லைன்னா புரிதல் இல்லாமல் இருப்பது. குறைவான புரிதலினால் உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு இடைவெளியானது நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக கடந்த கால வழி மீண்டும் உங்களுடைய நினைவிற்கு வந்து செல்லுதல். யாரோ நீங்கள் எதிராக செய்கிறீர்கள் என்ற உணர்வானது உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க நன்மைகள் பண்ணினாலும் உங்க கூட இருக்கிற நபர்களே நமக்கு இவன் எதிரியாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க கூட இருக்கின்ற நபர்களுக்கு நிச்சயமாக தோன்றும். இன்னும் சில பெண்களுக்கு தனிமை உணர்வானது அதிகமாக்கி கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கேதுவால் ஏற்படும். குடும்பத்துக்குள்ள சண்டைக்கான காரணம் என்ன தெரியுமா. ராகு கேது துலாம் ராசியில இருந்த போதும் நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்பது போல ஒரு கோபமும் பிடிவாதமும் உருவாக்கி இருப்பார். அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சொன்னதை கேட்கப்படாமல் உங்களையே குறை சொல்வது போல ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த இருள் நிலை நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில மெல்ல மாற ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளாக நாளைய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். எனவே நாளை முதல் துலாம் ராசி பெண்களின் கிரகநிலை மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாளை இதை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா இல்லை தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். நாளை முதல் இந்த துலாம் ராசி பெண்கள் ஒரு புதிய வெளிச்ச கட்டத்தில் நுழைய போகிறீங்க. நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். மனதில் ஒரு நிலைத்தன்மையை உங்களுக்குள்ள உருவாக்கும். எது சரி எது தவறு என்பது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை உங்களுக்குள்ள அதிகமாக ஆக்கிவிடும். இதுவரைக்கும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாமல் நின்று கொண்டிருந்த ஒரு இடத்தில் நீங்க தைரியமா எந்த ஆணோடைய துணையும் இல்லாம
நல்ல ஒரு முடிவை எடுப்பீங்க. அதுவும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு தரமான ஒரு முடிவை நீங்க எடுத்து அதுல நல்ல ஒரு வெற்றியையும் நீங்க காண்பீங்க. அடுத்ததாக ராகு கேதுவோட அழுத்தமானது குறையும். வீட்டில் தேவையில்லாம ஏற்படக்கூடிய அந்த அவங்க இருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையும். குடும்பத்தினருக்குள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்தாலும் அனைவருக்கும் அது புரியும். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அனைவரும் புரிந்து நடந்து கொள்வாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பானது கிடைக்கும். அடுத்ததாக பணவசிய காலமானது உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். நிதி தடைகள் எல்லாமே நீங்கிவிடும். தடைப்பட்ட பணமானது மீண்டும் உங்களுக்கு வர தொடங்கிவிடும். பணம் சம்பந்தப்பட்ட பயமானது குறைந்துவிடும். இதுவரைக்கும் எவ்வளவு கடன் பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதுவரைக்கும் பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது ஏற்பட்டே தீரும். பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும். வீட்டில் நீங்க சொன்னது ஏற்பட தொடங்கும். இனிமே உங்க வீட்டுல நீங்க தான் ராணி போல இருப்பீங்க. குடும்ப முடிவுகள்ல உங்களின் குரலானது வலுப்படும். ஆனா இது உடனே ஏற்படாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நிலையானது மாற மாற கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து பொறுப்புகளும் அனைத்து செலவுகளும் வீட்டு பிரச்சனைகள் அனைத்தும் உங்கள் பக்கம் வரும். நீங்க சொல்வதுதான் அடுத்து உங்க வீட்டுல நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான திருப்பு முனைகள் மன அமைதியானது மீண்டும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய மனமானது மீண்டும் மலரும். பல மாதங்களாக இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். மறக்கவே முடியாத சில விஷயங்கள் நீங்க இந்த ஒரு நேரத்தில் மறந்து விடுவீங்க. இன்னும் சில பெண்களுக்கு பாதிப்பு கொடுத்த நபர்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க. திருமணம் ஆகியும் ஆகாமல் இருந்தும் உங்களுக்கு யாராவது ஒரு நபரால் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்ல முடியாத சில பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். அது அனைத்தும் நிச்சயமாக அந்த நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பானது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு ஒப்பந்தங்களை நீங்க முடித்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளானது சரியாகக்கூடிய ஒரு காலமாக மாறும். குடும்ப சண்டைகள் அனைத்தும் குறைந்து புரிதலானது உங்களுக்குள்ள அதிகமாக ஏற்படும். தம்பதியர்களுக்கு ஒரு ஹார்மோன் சம்பந்த தம்பதியர்களுக்கு இடையில ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுமையாக தீர்ந்துவிடும். ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ந்து இருந்த உடல்நல பிரச்சனைகள்ல ஒரு 50% முன்னேற்றமானது ஏற்படும். உடனே ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல் நலத்துல பெரியவர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய உடல் நலத்துல நிச்சயமாக ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். மதிப்பானது உங்களுக்குள்ள உயரும். நீங்க சொன்னதை ஏற்க தயாராக உங்களுடைய குடும்ப சூழலானது நிச்சயமாக மாறிவிடும். இதுவரை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்த உங்களுடைய குடும்பம் இனிமேல் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இனி உங்களுடைய குடும்பத்துல இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மைகள்: 1. நிம்மதி ஏற்படும். 2. குடும்பத்துல ஒரு இணக்கமானது உருவாகும். நிதி ஓட்டம் நன்றாக மாறும். சமூக கண்ணிய உயர்வானது உங்களுக்குள்ள உயரும். பெண்களுக்கு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதி சுக்கிரன் பிறந்ததே அழகு, செல்வம், சந்தோஷம், மன அமைதியை கொடுக்க மட்டுமே. இந்த சுக்கிரன் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கப் போகிறார். வீட்டு அமைதியை தேடி கொடுப்பார். நிதி வளத்துல உங்களை இன்னும் அழகாக மாற்றி விடுவார். பெண்களுக்கு சிறப்பு வளர்ச்சியை தரப்போகிறார். எனவே சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நினைத்ததை வெளிச்சமாக்கி கொடுக்கக்கூடிய கிரக சக்தியின் ஒரு அதிபதியாக உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்துவார். அன்புள்ள துலாம் ராசி பெண்களை, நீங்கள் இதுவரை அனுபவித்திருந்த சோதனை காலமானது முடிந்து விட்டது. ஆனால் இப்போது ஆரம்பமாகக்கூடிய நேரம் உங்களுக்கான ஒரு வெற்றி காலம். உங்களுடைய கண்ணீர் அனைத்தும் வற்ற தொடங்கும். உங்களுடைய முயற்சிக்கு பலனானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு ஒளியானது உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு நேரம் இந்த துலாம் ராசி பெண்களின் தொடக்கத்திற்கான ஒரு நேரம், மீண்டும் எழக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பக்கூடிய ஒரு நேரம். எனவே இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் தெரிந்து கொள்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு 50% முன்னேற்றமானது ஏற்படும். உடனே ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல் நலத்துல பெரியவர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய உடல் நலத்துல நிச்சயமாக ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். மதிப்பானது உங்களுக்குள்ள உயரும். நீங்க சொன்னதை ஏற்க தயாராக உங்களுடைய குடும்ப சூழலானது நிச்சயமாக மாறிவிடும். இதுவரை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்த உங்களுடைய குடும்பம் இனிமேல் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இனி உங்களுடைய குடும்பத்துல இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மைகள்: 1. நிம்மதி ஏற்படும். 2. குடும்பத்துல ஒரு இணக்கமானது உருவாகும். நிதி ஓட்டம் நன்றாக மாறும். சமூக கண்ணிய உயர்வானது உங்களுக்குள்ள உயரும். பெண்களுக்கு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதி சுக்கிரன் பிறந்ததே அழகு, செல்வம், சந்தோஷம், மன அமைதியை கொடுக்க மட்டுமே. இந்த சுக்கிரன் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கப் போகிறார். வீட்டு அமைதியை தேடி கொடுப்பார்.
நிதி வளத்துல உங்களை இன்னும் அழகாக மாற்றி விடுவார். பெண்களுக்கு சிறப்பு வளர்ச்சியை தரப்போகிறார். எனவே சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நினைத்ததை வெளிச்சமாக்கி கொடுக்கக்கூடிய கிரக சக்தியின் ஒரு அதிபதியாக உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்துவார். அன்புள்ள துலாம் ராசி பெண்களை, நீங்கள் இதுவரை அனுபவித்திருந்த சோதனை காலமானது முடிந்து விட்டது. ஆனால் இப்போது ஆரம்பமாகக்கூடிய நேரம் உங்களுக்கான ஒரு வெற்றி காலம். உங்களுடைய கண்ணீர் அனைத்தும் வற்றத் தொடங்கும். உங்களுடைய முயற்சிக்கு பலனானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு ஒளியானது உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு நேரம் இந்த துலாம் ராசி பெண்களின் தொடக்கத்திற்கான ஒரு நேரம், மீண்டும் எழக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பக்கூடிய ஒரு நேரம். எனவே இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வாயிலாக